சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறியிலிருந்து பாடலன் 28 சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார். தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவரான தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமாக திகழ்ந்து வருகின்ற அன்புக்குரிய தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் தினந்தோறும் நன்னெறியிலிருந்து பாடல்களை விளக்கமாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருடைய இன்றைய பதிவை பார்ப்போம், வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் 28. முனிவினும் நல்குவர் மூதறிஞர் உள்ளம், கனிவினும் நல்கார் கயவர், நனி விளைவில் காயினும் ஆகும், கதலிதான் எட்டி பழுத்து ஆயினும் ஆமோ அறை. முனிவினும் நல்குவர் மூதறிஞர் உள்ளம், கனிவினும் நல்கார் கயவர், நனி விளைவில் காயினும் ஆகும், கதலிதான் எட்டி பழுத்து ஆயினும் ஆமோ அறை. மூதறிஞர் முனிவினும் நல்குவர். முதிர்ந்த அறிவுடையோர் கோபம் உள்ள காலத்திலும் கொடுப்பர். உள்ளம் கனிவினும் நல்கார் கயவர். மனம் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் கயவர் கொடுக்க மாட்டார். கதலி நனி விளைவு இல்காயினும் ஆகும். வாழை முற்றாத காயானாலும் பயன்படும். எட்டி பழுத்து ஆயினும் ஆமோ அறை. எட்டி பழுத்தாலும் பயன்படுமோ சொல்வாயாக. அதாவது, முதிர்ந்த அறிவுடையோர் கோபமுற்ற போதிலும் கொடுத்து உதவுவர். கயவர் களிப்போடு பேசினும் கொடுக்க மாட்டார். பழுக்காத காயானாலும் வாழை உணவுக்கு பயன்படும். எட்டி பழுத்து என்ன பயன்? மீண்டும் பாடலை பார்ப்போம். முனிவினும் நல்குவர் மூதறிஞர் உள்ளம், கனிவினும் நல்கார் கயவர், நனி விளைவில் காயினும் ஆகும், கதலிதான் எட்டி பழுத்து ஆயினும் ஆமோ அறை. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், சிறப்பாக சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறியிலிருந்து பாடலன் 28 சிறப்பாக தொகுத்து வழங்கியிருந்தார். தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. நன்றிகளையா மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி ஜெர்மனி.